பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக நேற்றைய வேளையிலே ஒரு ஆயத்த ஜெபத்தை நாங்கள் செய்வது வழக்கம். ஒவ்வொரு சாட்டர்டேஸும் சண்டே நடக்க இருக்கிறதான தேவனுடைய ஆராதனைக்காக, சபை கூடுவதன் நாளுக்காக, உயிர்த்தெழுந்த மகிமையான அந்த நாளுக்காக ஒரு ஆயத்த ஜெபத்தை செய்வது வழக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு 1 hour நாங்கள் ஜெபிப்போம். அப்படி ஜெபித்த அந்த நேரத்திலே எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு தாட்ஸை நான் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகின்றேன். ஆலயம் செல்வது சாலமும் நன்று, கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்கவே கூடாதுன்னு சொல்வார்கள். ஆகவே ஆலயம் செல்வது சாலமும் நன்று. சபை கூடி வருதல் என்பது, சபை ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய இருதய துடிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பிரகாரமாக கோயில் இல்லாவிட்டால் ஆலயம், டெம்பிள் இல்லாவிட்டால் சர்ச் என்பது ஒரு பில்டிங்கை தான் குறிக்கின்றது. ஆனால் பில்டிங்ஸ் ஆர் நாட் த சர்ச். Building is not a church, right? மனிதனாலே கட்டப்பட்ட, கைகளினாலே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஆலயம் அல்ல. நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம். We are the temple of God. வேதம் அதுதான் சொல்லுகின்றது. நாங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும், தேவனுடைய ஆவி எங்களுக்குள் வாசமாயிருக்கிறது என்பதையும் நீங்கள் அறியீர்களா? அதைத்தான் தமிழ் புலவர்கள் பாடினார்கள். என்ன பாட்டு பாடினார்கள்? என்ன புலமைகளை அவர்கள் பாடினார்கள் தெரியுமா? உள்ளம் பெருங்கோயில், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல். ஆகவே உள்ளம் என்கின்ற கோயில்தான் தெய்வம் தங்குகின்றார். தெய்வம் தங்க விரும்புகிறது ஒரு கட்டிடத்தில் அல்ல, ரைட்? உயிருள்ள தெய்வம், உண்மை உள்ள தெய்வம், ரைட்? நாம் செய்கிறதெல்லாம் கடவுள் கிடையாது. நம்முடைய கற்பனையெல்லாம் கடவுள் கிடையாது. நம்முடைய கற்பனைகளோ, கச்சிலைகளோ, ரைட், சொரூபங்களோ, விக்கிரகங்களோ கடவுள் கிடையாது. நாங்கள் அதை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு கடவுள். ஏன்னா நாங்கள் தான் அதை படைத்தோம். நாம் அல்ல, அவரே நம்மை உருவாக்கினார். ஆகவே உயிருள்ள தெய்வம் யார் என்றால் நம்மை படைத்தவர். நம்மை படைத்தவர் தான் நமக்கு கடவுளாக முடியுமே ஒழிய நாம் படைத்ததெல்லாம் கடவுளாக முடியாது, ரைட்? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். Not we, but he who has created us. He is our creator and we are the creations. ஸோ இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம், நானும் நீங்களும் கும்பிடுகிற தெய்வம், நானும் நீங்களும் வழிபடுகிற தெய்வம் எங்களாலே உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் அல்ல, எங்களை உண்டாக்கின தெய்வம். நேரம் கடந்து போனாலே மிகவும் ஒரு சுருக்கமாக தேவனுடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளுகின்ற எனக்கும் உங்களுக்கும், ரைட், அது தேவ ஆலயத்திலிருந்து கர்த்தர் தருகின்ற மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேச விரும்புகின்றேன். மெட்டீரியல் பிளஸிங் அல்ல, மெட்டீரியல் பிளஸிங்கை விட மேலான ஆசீர்வாதங்கள். ஏனென்றால் அன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான் பெஸ்ட்டான பிளஸிங் நினைக்கிறோம். அதை விட மேலான ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போன ஒரு கசப்பான உண்மை என்னவென்று சொன்னால், நமக்கு மெட்டீரியல் பிளஸிங் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லைன்னு சொன்னால், ரைட், உண்மையான அந்த தெய்வீக அமைதி, தெய்வீக சந்தோஷம், அந்த தெய்வீகமான அந்த மனரம்ய வாழ்வு இல்லாவிட்டால் உலக பிரகாரமான எந்த மெட்டீரியல் பிளஸிங் இருந்தாலும் குட் ஃபார் நத்திங். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்கள், சபை வாழ்விலே நாங்கள் இருக்கும்போது, சபையாக கூடி வரும்போது, தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் ஒரே உடலாக, ஒரே சரீரமாக, ஒரே குடும்பமாக ஒன்று கூடி கபடமில்லாத இருதயத்தோடு, சுத்த இருதயத்தோடு
நம்ம தேவ சமூகத்தில் கூடி வரும்போது ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் பல உண்டு. அதில் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. த லவ்விங் கைண்ட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய இரக்கங்கள், தேவனுடைய தயவுகள் என்று சொல்லி இந்த சங்கீதத்துக்கு ஒரு ஹெடிங் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. More than material blessings in the house of the Lord. There are more than material blessings in the house of the Lord. பொருளாதார ஆசீர்வாதங்களை விட மேலான ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வீட்டிலே இருக்கிறது என்பதை மறந்துட வேண்டாம். சரி, வாசிக்கின்றேன். 36ஆம் சங்கீதத்தில் இருக்கிற 8வது வசனம். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். இது ஒரு அனுபவம். பெரிய ஒரு ராஜா, தாவீது ராஜா, ரைட்? இஸ்ரவேலை ஆண்ட 2வது பெரிய ஹிஸ்ட்ரி, சரித்திரத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், ரைட்? ஸோ 2வது மிகப்பெரிய தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா சொல்லுகின்றார், They are abundantly satisfied with the fullness of your house. Hallelujah. So ஆலயம் என்பது தேவனுடைய வீடு. ஒரு கட்டிடத்திலே நாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க சென்றாலும் அந்த கட்டிடம் ஆலயம் அல்ல. அந்த கட்டிடத்திலே கூடி வருகின்ற தேவ பிள்ளைகள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். நானும் நீங்களும் நடமாடும் ஆலயங்கள். ஏனென்றால் நமக்குள் தான் ஆண்டவர், கடவுள் ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆளுகை செய்ய விரும்புகின்றார். எனக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகின்றார், உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகின்றார். அருமையாக எழுதப்பட்டது, உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தியை அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அப்ப ஆண்டவர் தம்முடைய சரீரமாகிய சபையை, ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு ஆலயமாக ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி அவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட மேலான ஆசீர்வாதங்கள். இன்னும் சொல்ல போனால், எனக்கும் உங்களுக்கும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே வர முடியாத திருப்தியை, the satisfaction, the real satisfactions comes from the blessings of the Lord, right? ஒன்று. 2வது, ஒரு திருப்திகரமான வாழ்வு, ரைட்? ஒரு பூரணமான ஒரு வாழ்வு, ஒரு முழுமையான ஒரு வாழ்வு, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, ரைட்? ஒரு மனரம்மியமான ஒரு வாழ்வு. இது இருக்கு அன்றைக்கு உலகத்தில். எத்தனையோ உலக பிரகாரமான செலிபிரிட்டிஸ், அதாவது உலகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள், மிகவும் பிரபல்யமான எத்தனையோ பேர், they committed suicide, they end up their own life. இந்த கசப்பான உண்மை என்ன தெரியுமா? மெட்டீரியல் பிளெஸிங் மூலமாக ஒரு நிம்மதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை மெட்டீரியல் பிளெஸிங் எனக்கும் உங்களுக்கும் சிற்றின்பங்களை தர முடியும், ஆனால் பேரின்பத்தை தருகிறவர் அந்த ஆண்டவராக. ஆலயம் செல்வது சாலமும் நன்று. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நான் இதை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். They feast on the abundance of your house. உம்முடைய வீட்டிலே இருக்கின்ற பரிபூரணத்தினாலே அவர்கள் கொண்டாடுவார்கள். விருந்து, அதாவது ஃபீஸ்ட் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு விருந்து, ரைட்? அந்த விருந்தின் மூலமாய் வருகின்ற தன்னிறைவை தேவனை ஆராதிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆகவே தேவனை ஆராதிக்க நாங்கள் கடந்து செல்லுகின்ற அந்த நிகழ்வை ஒரு நாளும் அலட்சியம் பண்ண வேண்டாம், அதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். மேக்சிமம் தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி ஒரு இடத்திலே, ஒரு கட்டத்திலே சேர்ந்து
அவரை ஆராதிக்கும் போது அந்த இடம் தேவனுடைய வீடு எனப்படுகின்றது. மாத்திரமல்ல, தேவனுடைய வீட்டிலிருந்து பரிபூர்ணமான நன்மைகளை, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை, பரிபூர்ணமான திருப்திகரமான ஒரு மனரம்யமான மனநிறைவுள்ள ஒரு வாழ்வின் அனுபவங்களை ஆண்டவர் தன்னுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. They feast on the abundance of your house. You give them drink from your river of delights. River of delights. சூப்பராக எழுதப்பட்டிருக்கிறது. உமது பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆண்டவருடைய வீட்டிலே பேரின்ப நதிகள் ஓடுகின்றது. ரைட்? பேரின்ப நதிகள், சிற்றின்ப நதிகள் அல்ல, பேரின்ப நதிகளினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கின்றீர். நம்முடைய ஆன்மாவிலே ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஆத்தும திருப்தியை, அந்த ஆத்தும பசியை, அந்த ஆத்தும தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய வீடாகிய திருச்சபையாக நாங்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கும் போது இப்படிப்பட்ட அபரிவிதமான உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியாத தேவ ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கின்ற அந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாக தேவனுடைய தாசனாகிய தாவீது, தேவனுக்கு இருதயத்துக்கு பிரியமான மனிதனாகிய அந்த தாவீது பாடினதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்ததாமே தேவனை ஆராதிக்கின்ற ஜனங்களாகிய என்னையும் உங்களையும், தேவனுடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகிய என்னையும் உங்களையும், சபை வாழ்வுக்கு, சபை கூடுவதன் நாளுக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிற என்னையும் உங்களையும் தம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே, தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினாலே என்னையும் உங்களையும் போஷித்து திருப்தியாக்கி எங்களுடைய தாகங்களை எல்லாம் தீர்த்து எங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவரை நான் வாழ்த்துகின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாகிய தேவனாலும் எனக்கும் உங்களுக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். May the Lord Jesus Christ be with you and keep you well. CRMC திருச்சபை ஊழியங்கள் சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் இன்னொரு செய்தியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன் and ஆமேன்.